மணிகண்டன் பட்டி சாஸ்திரி கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு வரதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அம்பாளுடைய பாதங்களையே ஆபத்து காலத்தில் நினைக்கணும் அப்படிங்கிறதையும், அப்படி நினைக்கிறது மூலமா பிரம்மன் முதலிய தேவர்கள் அனைவருமே நமக்கு பணி செய்வாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை கேட்டுட்டு மகாராஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த பட்டி சாஸ்திரிகளும் கூட 5 கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருந்த 4 கேள்வியில் முடிச்சுட்டு பதில் சொல்லிட்டு அந்த எல்லா பதில்களுமே ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு, எனக்கு பூர்ண திருப்தி ஆயிடுச்சு, 5வது கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற அந்த ஆலோசகர் சொல்றாரு, அந்த மாதிரி சொல்லாதீங்க, ஏற்கனவே முடிவு பண்ண ஒரு விஷயத்த மாத்துறது சரி கிடையாது. ஒருவேளை நீங்க அந்த 5வது கேள்வியில ஜெயிக்கலாம் இல்லையா, உங்களுக்கே அந்த எல்லா பொன்முடிப்பும் கிடைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல மகாராஜன் சொல்றாரு, மந்தள ராஜ்யத்துக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல அப்படிங்கிற அபவாதமும் வேண்டாம். குமாரன் பதில் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, நீங்க கேட்கிற கேள்வியை கேளுங்க அப்படிங்கிறாரு. நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்ட்டு அந்த பட்டி சாஸ்திரிகளும் ஸ்ரீ தீர்க்கத்துக்குரிய விளக்கத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே மணிகண்டனும், ஸ்திரீகள் அதாவது பெண்களுடைய பெயர்களை உச்சரிக்கும் போது அது நெடில்ல முடியணும். அமரசிம்மன் தான் எழுதின பூமி தேவி பத்தின நூலில பூர் பூமி அஜலானந்தா ரசா விஸ்வம் பராஸ்திரா அப்படின்னு நெடில்களை மட்டுமே தானே அங்க உபயோகிச்சிருக்காரு. 5 கன்னியா ரத்னங்கள் அப்படின்னு அழைக்கப்படுற அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி அப்படின்னு எல்லாமே நெடில்ல தான் முடியும். அதோட லோக ஜனனியான பராசக்தியை சொல்லும் போது கூட இந்திரா லோக மாதா, பார்கவி லோக ஜனனி அப்படின்னு தானே சொல்லி வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லவும் அந்த பட்டிசாஸ்திரி கூட இருக்கிறவன், ஆமா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்றான். அதுக்கு மந்திரி பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மணிகண்டன் தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுடைய பெயர்கள் முடியும் போது இடையில முடியாது சரி அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பட்டி சாஸ்திரிகளும் சீலாவதி அப்படிங்கறது அப்படின்னு கேட்டதும் அது தப்பு, சீலவதி அப்படின்னு தான் சொல்லணும். காளிதாசன் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னதும் அதுவும் தப்பு தான், காளிதாசன் அப்படின்னு தான் சொல்லணும். மாநாதன், ரமாகாந்தன் இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி அப்படின்றாரு. அதாவது பெண்களுடைய பெயர்கள் அந்த பெயரை மட்டுமே உச்சரிக்கும் போது முடிவுல நெடில்ல வரணும். இதுவே பின்னாடி ஒரு ஆணோட பெயரோடு சேர்த்து உச்சரிக்கும் போதும் கூட அந்த இடத்துல நெடில தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த பட்டி சாஸ்திரிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்னோட யோகங்களுக்கும் கணிப்புக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறீங்க, ஞானத்தோட நிறைவா இருக்கீங்க, அதுக்காகவே நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன். எந்த ஒரு உருவத்திலயுமே எந்த ஒரு விஷயமும் கிடையாது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்துல தான் இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க பொன்முடிப்போட பணிப்பெண் வந்து நிக்கிறாங்க. வந்து ராஜா வணங்கி நிக்க அவர் சொல்றாரு, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரியே 5 கேள்விகளுக்கும் யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 5 பண முடிப்புகளும் 101 வராகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மணிகண்டனை பார்த்து, குமாரா இது ஒரு தந்தை தன்னோட மகனுக்கு கொடுக்கிற சன்மானம் கிடையாது, தன்னுடைய ராஜசபையில நடந்த ஒரு உக்கிரமான விவாதத்துல ஜெயிச்ச ஒரு ஞான பண்டிதனுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமானம் இது அப்படின்னு கொடுக்கிறாரு. மணிகண்டனும் அதை வணங்கி ஏத்துக்க, இங்க முதல்ல அதுக்கு வாழ்க்கை சொல்றது சக்கரபாணி தான். இதை பார்த்து மந்திரி ஆச்சரியப்பட்டாலும் அவனும் சேர்ந்து வாழ்க்கை புஷம் போடுறான். ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இப்படி ஒரு தருணம் உலகத்துல யாருக்காவது கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்ல, பட்டி சாஸ்திரிகள் கிட்ட சொல்ல இப்படி ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நாங்க உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு நன்றி சொல்றாரு. உங்களை எப்போ மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா மணிகண்டன் நேரா அந்த பட்டி சாஸ்திரி கிட்ட போய், குருநாதா இந்த பொன்முடிப்பு எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டியதுதான், இதை ஏத்துக்கிட்டு இந்த எளியவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பொன்முடிப்பை அவர்கிட்ட கொடுத்து அவர் காலில் விழுந்து வணங்கவும் அந்த பட்டி சாஸ்திரி இப்ப மனப்பூர்வமா சொல்றாரு, இன்னைக்கும் நிரந்தரமானவனா இருப்பா, அறிவோட நிறைகுடமா இரு, தீர்காயுசோட இரு அப்படின்னு சொல்லி மனசார வாழ்த்துறாரு. இதை பார்த்த மகாராஜாவும் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் காலம் எங்களோட அரண்மனையில் தங்கி இருந்து உங்களுடைய ஞானத்தை எங்களோட குழந்தைகளுக்கும் கொடுங்க, மணிகண்டனை தன்யவானாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. பட்டி சாஸ்திரிகளும், நான் இப்போ ஒரு புது மனுஷனாவே மாறி இருக்கேன், ஞானம் யாருக்குமே குத்தகைக்குரிய பொருள் கிடையாது, ஞானம் இருக்குன்னு அகங்காரம் கூடாது அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சிருச்சு, பணிவுதான் பெரிய ஞானம் அப்படிங்கறதும் எனக்கு புரிஞ்சிருச்சு, இது எல்லாமே எனக்கு புரிய வச்ச குருநாதர் மணிகண்டன் தான், உங்களுடைய மகனாகிய மணிகண்டனை நான் என்னோட குருவா நினைக்கிறேன், அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்க மணிகண்டனை அவர் தடுத்து அவரை தூக்கி நிறுத்துறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.